ஸோ வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். டு நோ தி மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டு நோ தி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா டு நோ தி பாலிசிஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். த வேர்ட் டெவலப்மெண்ட் இஸ் The word development is used widely. It refers to the progress of particular field or particular person. Similarly, the economic progress of country is known as economic development. However, the interpretation of some concept developments keeps on changing from time to time, from person to person, and it gives the meaning for extend further. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து மோஸ்ட்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு ஃபீல்டோட ப்ரோக்ரஸை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனோடது, இல்லை ஒரு கண்ட்ரியோடது. ஸோ அதே வந்துட்டு ஒரு கண்ட்ரியோடது சொன்னோம் அப்படின்னா அது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதோட டைமுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும், இல்லை பர்சனுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெட் அஸ் ட்ரை டு இமேஜின் த டெவலப்மெண்ட் மீன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ், அடுத்து ஃப்ரீடம் டு க்ரோ, அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கணும். அண்ட் பெட்டரிங் யுவர் செல்ஃப், நெவர் எண்டிங் ப்ரோக்ரஸ், க்ரோ வித்தின் advance, part of daily life, not doing same mistake twice, way of moving forward, growing process in needed direction. First, different perspectives about development. Every human being has an ambition of desire of his or own to achieve progress. எல்லா ஹியூமன் பீக்குமே ஒரு ஆம்பிஷன், ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க அச்சீவ் பண்ணுறது. சிம்லர்லி we have ideas about our country should be progress. If overthinking turns to progress and ways to achieve the many goals for progress, it leads to development. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஒரு சராசர மனிதர்களுக்கும் வந்துட்டு ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே, ப்ரோக்ரஸாக இருக்குமே, ரிப்போர்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஓவர் திங்க் பண்ணி அதே ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுது. சரிங்களா? இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். So from the following diagram, you will notice that other than income, people seek freedom to grow their own. ஸோ இன்கம்மை தவிர அவங்கள வந்து எப்படி வளர்த்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. Thus, development refers to the improvement in quality of life, such as higher income, better education, better health and nutrition, less poverty and more equal ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது இன்கம் மட்டும் ஒருத்தருடைய லைஃப் வந்து தீர்மானிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அவங்க வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், பெட்டர் எஜுகேஷன் கிடைக்கணும், பெட்டர் ஹெல்த்து, பெட்டர் நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி இருந்தாலுமே இதெல்லாம் நடக்கணும். அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும். த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஓவரால் growth of all sectors of the economy by adaptation of new technologies. அதாவது நியூ டெக்னாலஜிஸ் வச்சுட்டு எல்லா செக்டார்ஸையும் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்து வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் தி லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பீப்புள். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். You will notice that the income of the people, அதாவது இன்கம் மட்டும் முக்கியம் இல்லை, அதை தவிர்த்து அவங்களுடைய ஓன் டெவலப்மெண்ட் such as quality of life, பெட்டர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த்து, நியூட்ரிஷன் அண்ட் லெஸ் பாவர்ட்டி அண்ட் மோர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? த டேர்ம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஓவரால் க்ரோத். சரிங்களா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் ரெஃபர்ஸ் டு ஓவரால் க்ரோத் ஆஃப் ஆல் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமி பை அடாப்டேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். சரிங்களா? அதாவது இருக்கிற டெக்னாலஜிஸை வச்சுட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு டெவலப் பண்ணுறது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்ஸ் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பீப்புள் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கண்ட்ரி. லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளை வந்து, அதாவது பீப்புளோடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது கண்ட்ரியோடைய என்ன சொல்கிறது, சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? த மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் NNP, பெர் கேபிட்டா இன்கம் PCI அப்படின்னு சொல்லுவாங்க. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு என்னென்னா ஒருத்தருடைய, அதாவது ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய வருமானம். சரிங்களா? அதை வச்சு தான் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க.
The final value of total goods and services produced within the geographic boundaries during the specified period normally is known as gross domestic product. அதாவது இந்த goods and services ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதனால அவங்க வந்து இது சேல்ஸ் பண்ணி அவங்க அந்த வர காசு, அதாவது குறிப்பிட்ட பவுண்ட்ரி இந்தியானா இந்தியாவுக்குள்ளே மட்டும், அது வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பர்ச்சேசிங் பவர் பைரட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Net national product NNP is considered as the true measure of national output. சரிங்களா? நேஷ்னல் அவுட்புட் மேஜர் இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் அவுட்புட். ஸோ எந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம். ஆஸ் ரைஸ் இன் per capita income means increase in aggregate real output. அதாவது அக்ரிகேட் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹென்ஸ் திஸ் இஸ் த பெட்டர் இண்டிகேட்டர் தேன் நேஷ்னல் இன்கம். அதாவது இட் இஸ் த பெட்டர் இண்டிகேட்டர். சரிங்களா? நேஷ்னல் இன்கமுடைய பெட்டர் இண்டிகேட்டர் ஃபார் மெஷரிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கண்ட்ரிஸ் கொடுத்து அவங்களுடைய ஜிடிபி எவ்வளோன்னு கேட்பாங்க. சரிங்களா? யூகேல பார்த்திங்கன்னா ஜிடிபி கேட்பாங்க. ஜிடிபி வந்துட்டு ஜிடிபி வர்சஸ் யூஎஸ் டாலர் அது மட்டும் பார்த்துக்கோங்க. 610.24. அதே ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா 1,66,000, கனடாவில் 3,22,000, ஃப்ரான்ஸில் 1,99,000, யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1,32,000, இட்டாலியில் 8,8,293, ஜப்பானில் நத்திங். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிஆர்ஐசிஎஸ் கண்ட்ரீஸ் வந்து ஜிடிபி வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஜிடிபி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது அந்த ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ்குள்ளே அந்த கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம். ஸோ அதான் வந்துட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா பிரேசிலோடது கேட்க மாட்டான், ரஷ்யா, இந்தியா, சைனா. சரிங்களா? நம்ம வந்து வேர்ல்டு வைட் ட்ரேட் வச்சுருக்கோம் சைனா கூட. ஸோ அது கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ per capita இன்கம் வந்து 2017-18 சென்சார் படி அவங்க கொடுத்துருக்காங்க. லோ இன்கம்னா $1,005 கீழே இருந்தால் அது வந்துட்டு லோவர் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? per capita income calculations on the per capita income of all countries are calculated only in US dollars in order to compare with international level. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லா per capita இன்கமும் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் தான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. purchasing power parity is defined as the number of units of country's currency required to buy same amount of goods. சரிங்களா? அதாவது purchasing parityனா அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு இது வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டாலர்ஸ்லேருந்து இந்தியாவில் வந்து வாங்கும்போதும் அதே தான். சரிங்களா? அதே அமௌண்ட் தான். அதே வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து சைனாவில் வாங்கும்போதும் அதே அமௌண்ட் தான், சேம் கூட்ஸ். சரிங்களா? அதாவது கூட்ஸ் அதோட இங்கே இப்போது இன்கேஸ் இந்தியாவில் வந்து ஒரு க்ளாஸரி வாங்குறாங்க அப்படின்னா அதோட அவங்க யூஎஸ் டாலர்ஸ்லேயும் சேமாக தான் இருக்கும். சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேம் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸை வந்துட்டு ஒரே இப்போ வந்து இங்கேயும் $72 அப்படின்னா வந்துட்டு அப்போது இந்தியன் ருப்பீஸ்லேயும் $72 மதிப்பு தான் இருக்கணும். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா per capita income இது வந்து for measuring the country's development, its income is considered to be the most important factor. Countries with higher income are considered to be more developed. சரிங்களா? இந்தியா வந்து still developing countryயில் தான் இருக்குது, developed countryயில் இல்லை. Then which are this lesser income. So income itself is considered to be indicators of the economic development. That is the indicator of the economic development அப்படின்னா இன்கம் தாங்க. per capita income அப்படின்னு பார்க்கலாம். per capita income, however, for comparing the development of various countries, total income is not useful measure. சரிங்களா? டோட்டல் நம்ம இது பண்ண முடியாது. since the countries have different populations, comparing total income will not be suggestive. சரிங்களா? வந்து டிஃப்ரெண்ட் டோட்டல் இன்கம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் பொறுத்தே அவங்க இன்கம். இப்போ வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்கம் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது பேஸ்ட் வந்து பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. ஆர் people in one country better than others in different country. The average income can be calculated by dividing the country's total income by its total population. சரிங்களா? total income by its total population அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் per capita income நான் சொன்ன மாதிரியே தான். ஸோ இது வந்துட்டு எப்போவுமே யூஎஸ் டாலர்ஸில் தான் இருக்கும். purchasing power parityனா அதாவது இந்தியாவில் வாங்கக்கூடிய கூட்ஸும் சேம் டாலர்ஸில் தான். ஆக்சுவலி இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒரு க்ராசரிஸ் வாங்குறாங்கன்னா $72க்குனா இப்போ இந்தியாவோட மதிப்பு அதாவது சேமாக தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு பொருள் இங்கே வாங்குறாங்கன்னா அங்கே யூஎஸ் டாலர்ஸ்லையும் இங்கே இந்தியா டாலர்ஸ்லேயும் ஆக்சுவலி டேலி ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அண்ட் சர்வீசஸ் ஆஃப் டொமஸ்டிக் மார்க்
it as $1 that would buy in US. Technique of purchasing power parity allows us to estimate the exchange between two currencies is needed to express accurate purchasing power. சரிங்களா அது வந்து பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைனா வந்துட்டு டீ ட்ரேட் வச்சுருந்தாங்க நம்ம இந்தியா கூட. ஸோ அப்போது வந்து என்ன ஆகும்னா அதோடைய பர்ச்சேசிங் பவர் வந்து நம்மளுக்கு கரன்சியோட பர்ச்சேசிங் பவர் வந்து நமக்கு தெரியும். சரி, அவங்க வந்து சைனீஸ் வந்துட்டு அவங்க கரன்சியில் வாங்குவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து இருக்கவங்க இந்தியா கரன்சி, ஸோ ரெண்டுமே டேலி ஆகணும். ரீசெண்டாக இந்தியா பிகம் த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிபிபி அண்ட் இந்தியா பிகம் த லார்ஜஸ்ட் டிஃபேட்டிங் யூஎஸ் டிஃபீட்டிங் தி யூஎஸ் டு தி செகண்ட் போர்ஷன். சரிங்களா, இது வந்து சைனா வந்து டிஃபீட்டிங்காக இருந்தது தான். சரிங்களா, அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த நெசசரி ஃபார் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ப்ரோக்ரஸ் அடையணும், ஆக்சுவலி அவங்க நல்ல ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் த கலெக்டிவ் அபிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள் விச் கேன் பி யூட்டிலைஸ்ட் வித் ப்ரொடக்ஷன் செக்டர். சரிங்களா, ப்ரொடக்ஷன் செக்டருக்கு அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தி ஹியூமன் ரிசோர்ஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஃபிசிக்கல் மென்டல் அபிலிட்டிஸ் த்ரூ எஜுகேஷன் ஹெல்த் கேர் ட்ரைனிங். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா வந்துட்டு மனிதர்களுக்கு எந்த என்ன சொல்கிறது ஃபிசிக்கல் அபிலிட்டிஸ் கொடுக்கணும் த்ரூ எஜுகேஷன், அப்புறம் வந்து ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டிஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஃப்யூச்சர், அதாவது ஹெல்த்லேயும் சரி எஜுகேஷன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கணும். சரிங்களா, பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு இஸ் இன்வெஸ்டட் with a good education and health, he or she may turn good productive in future for higher earnings. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா வருங்காலத்தில் அவங்க வந்துட்டு he or she must be an very talented productive earner. சரிங்களா, அவங்களால ஒரு என்ன சொல்கிறது அவங்களால நம்ம சோஷியலுக்கு, அதாவது சோஷியலிசம், அதாவது நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஒரு குட் கான்ட்ரிபியூட்டராக இருக்கணும். சரிங்களா, சோஷியல் நீட்ஸ், அதாவது சோஷியல் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு தீர்த்து வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களா, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். சரிங்களா, ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரி பவன், நியூ டெல்லி. சரிங்களா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரிலிம்ஸில் கேட்குறது. ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் தி சொசைட்டி. இன் த பாஸ்ட் எக்கனாமிக்ஸ் பிலீவ் தட் த ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் நேஷன் would be increased by increasing the investment of கேபிட்டல். அதாவது கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் கண்ட்ரி இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க தனித்தனி கண்ட்ரிக்கு. நம்ம இந்தியாவோட பார்த்தீங்கன்னா 0.580, ஹெச்டிஏயில் பார்த்தீங்கன்னா 2015 வந்து 6.24 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள் பேராமீட்டர்ஸ் லிட்ரஸி ரேட்டில் வந்து நம்ம இந்தியா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டு பார்த்துக்கோங்க 80.09, அதாவது இந்தியா வந்து 74 இருக்குது. அடுத்து ஃபீமேல் பர் 1000 மேல்ஸ். சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 996, இங்கே வந்து 943. ஹையர் எஜுகேஷன் ரோல் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியாவில். மித்த கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன் ரோல் வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து ஹியூமன் கேபிட்டல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் கேபிட்டல். அடுத்து சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கன் டு மீன் டெவலப்மெண்ட் வித்தவுட் டேமேஜிங் தி என்விரான்மெண்ட். அதாவது டேமேஜ் பண்ணாமல், அதாவது என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணால் கம்ப்ரஸிங் தி நீட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன். அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீட்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு, டாலி பண்ணுறதுக்கு எந்த என்விரான்மெண்ட்டையும் வந்து டேமேஜ் பண்ணாமல் சஸ்டெயின் பண்ணணும். த கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் டீக்ரடேஷன் நாட் ரெஸ்பெக்ட் national or state boundaries. Sustainability of the development is comparatively new area of knowledge. சரிங்க, சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நியூ ஏரியா ஆஃப் நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க. இன் விச் த சயின்டிஸ்ட், எக்கனாமிஸ்ட், ஃபிலாசபர்ஸ் அல்லாத சோஷியல் சயின்டிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் டுகெதர். சரிங்களா, எல்லாருமே ஸோ எக்கனாமிஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், சோஷியலிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சஸ்டைனபிலிட்டிக்காக. த நேச்சர் ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைட் இன்டு டூ. It is renewable resources, non-renewable resources. Groundwater is an example of renewable resources. Literacy rate of Tamil Nadu is the second highest in South Asian states. Literacy rate is higher than the national average. The environment of higher education in Tamil Nadu is the highest in India. சரிங்களா, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு ரேட் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The question arises as how sustainable development is possible if the resources are over யூஸ்ட் ரேதர் தென் கெட்டிங் ரீப்ளனிஷ். அதாவது ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க த நான் ரினூவபிள் ரிசோர்ஸஸ் கெட் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பை ஆஃப் extracting and using them
அண்ட் தே கேனாட் பி ரீப்ளனிஷ். சரிங்களா, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ரீப்ளனிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரீப்ளனிஷ்னா மறுபடியும் ரீஜெனரேட். வி ஹாவ் டு இன்ஹெரிட் த வேர்ல்ட் ஃப்ரம் த அதர் ஃபோர்த் ஃபாதர்ஸ், வி ஹவ் borrowed it from our children. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து 2 டைப்பாக பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரிசோர்ஸஸ் வந்து ரெனோவபிள் ரிசோர்ஸஸ், நாட் ரெனோவபிள் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு ரெனோவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ரிசோர்ஸஸ் டேக் ஷார்ட் டைம் ஃபார் ரெனோவல் ஆகிறதுக்கு வந்து ஷார்ட் டைமே எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர், உட், பேப்பர். அதே வந்து ரெனோவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா வந்துட்டு பொல்யூட் அண்ட் டேமேஜ் தி என்விரான்மெண்ட். சரிங்களா, அது வந்து டேமேஜ் பண்ணும், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வேணும் டீகம்போஸ் ஆகிறதுக்கு. எக்ஸாம்பிள் மெட்டல், கிளாஸ், ஃபாசில் ஃபியூல்ஸு, அதெல்லாம். டு அச்சீவ் தி சஸ்டைனபிலிட்டி we need to balance the economic, social and environmental sustainability equal. ஸோ மூணுமே இஇஎஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட், எக்கனாமிக் மூணுமே வந்து ஈக்குவலாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ஆல் டைம்ஸ் த மெம்பர் ஆஃப் சொசைட்டி அண்ட் ஆஸ் an individual we need to ask where we want to go and we have to become. சரிங்களா, அது வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு தெரியணும். ஸோ பாலிசிஸ் ஃபார் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் thermal and hydro power plants to meet the power நீட்ஸ். சரிங்களா, இது தேர்மல் பவர் பிளான்ஸும் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் தான் இந்தியா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. போத் தீஸ் சோர்சஸ் ஹவ் பீன் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட். த தேர்மல் பவர் பிளான்ட் emit large quantities of carbon dioxide which pollute the environment. ஸோ வந்து இந்தியா வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒன்று தேர்மல், ஒன்று வந்து ஹைட்ரோ பவர். சரிங்களா, ஹைட்ரோ பவர் பிளான்ட்னா தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறது. ஒன்று வந்து தேர்மல் பவர் பிளான்ட்னா அதை எமிட் பண்ணும்போது அந்த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் CO2 வந்து வெளியே வருது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா சோலார் பவர் பிளான்ட். சோலார் பவர்ஸ் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி from sunlight to electrical as electricity either directly or using photovoltaic cells. அதாவது டேரெக்டாக வந்துட்டு சன்லைட்லேருந்து எடுக்கிறதும், ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் வச்சு இன்டெரக்டாக சோலார் பவர் வந்து இது பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா சோலார் பவர் பிளான்ஸ் அப்சர்வ் சன்லைட் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது சோலார் பவர் பிளான்ஸ் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக கொடுக்குது. சோலார் எலக்ட்ரிக் சிஸ்டம் கேன் பி ரிலேபிளி ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அட் ஹோம் அண்ட் ஆஃபீஸஸ். These distributed solar systems are often installed by home and business owners to reduce the electricity cost. ஸோ இங்கே மோஸ்ட்டாக வந்து எல்லா ஆஃபீஸஸில் வந்து சோலார் போட்டிருக்காங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து கம்மியாகிடும் அப்படிங்கிறதுக்காக. தமிழ்நாடு இஸ் த states with highest installed solar capacity in India. Tamil Nadu is one of the leading solar power producing states of India. சரிங்களா, இது லீடிங், இது முக்கியம். சோலார் பவரில் ப்ரொடியூஸ் பண்ணுற லீடிங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். சரிங்களா, ஆஸ் 31st July 2017 the total installed capacity of தமிழ்நாடு வந்து 1,697 megawatts வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து environmental policies in India. The environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. These policies have covered a wide range of issues such as air pollution, water pollution, waste management and biodiversity conservation. இதெல்லாம் எடுத்திருக்காங்க. India faces challenges in economic development which has to be achieved with limited source, minimum externalities and presence of uncertain climate and other approaches to overcome the challenge through which the path of sustainable development. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் அது ஆக்சுவலி இந்த வாட்டர் பொல்யூஷன், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், பயோடைவர்சிட்டி எல்லாம் வந்துட்டு இம்பாக்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து லிமிட்டட் அச்சீவ் பை வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வச்சுட்டு அன்சர்டன் கிளைமேட்டை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ் டு ஓவர்கம் தி சேலஞ்சஸ் த்ரூ விச் தி பாத் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் இன்டர்பிரட்டட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் நியூ சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் த்ரூ சீரீஸஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் ஜட்மெண்ட். சரிங்களா, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. நேஷனல் க்ரீன் டர்பைனல் ஆக்ட் 2010 படி அந்த ஆக்ஷன் என்னென்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இது வந்து ஒரு ஆக்ட். ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேர்ஸ் அ சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங். சரிங்களா, அடுத்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டு ப்ரொவைட் அ கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து 2002. சரிங்களா, த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ப்ரொவைடிங் த ப்ரொடெக்ஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட். அடுத்து வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், செக் தி டிஃபாரஸ்டேஷன், என்கரேஜ் ஏஃபாரஸ்டேஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்கு. வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ப்ரொவைட்ஸ் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் தி குவாலிட்டி ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். அடுத்து வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972 ப்ரொவைட் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். சரிங்களா, க்ரோத் ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு.
Actually, Tamil Nadu ஒரு ஸ்டோரி பார்த்துடலாம். Tamil Nadu is one of the states achieving the rapid progress in relative short period, through which it started appealing the levels of poverty, deprivation, and inequality. During this period, Tamil Nadu is much conservation of many economists intimated bold social programs such as universal midday meals in primary schools, and started putting a place in extensive social infrastructure, schools, centers, roads, public transport, and water supply, electricity connections, and much more. Today, Tamil Nadu has some best public services among the Indian states, and many of them are accessible in non-demonstrative basis. First, active social policies constitute a more important aspect of this shared experience. This is particularly striking in vigor public education, but also extends to domains such as healthcare and security. இது ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாடு அப்படிங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஷார்ட் பீரியடில் வந்துட்டு நல்லா சஸ்டைனபிள் ஸ்டேட்டாக இருக்குது. அது எல்லாத்துலேயுமே ஆக்சுவலி இது வந்து ஸ்கூல்ஸ் எக்கனாமிஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் டே மீல் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பெஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் அமௌங் ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே வந்து பெஸ்ட் பப்ளிக் சர்வீஸ்னால் அது தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிமினரி, சரிங்களா, வேறுபாடு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபஸ்ட் ஆக்டிவ் சோஷியல் பாலிசிஸ் கான்ஸ்டியூட் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். This is in particular striking the vigor of public education, but also extends to other domains such as healthcare, social security. ஃபஸ்ட்டு வந்து அவங்க இதுக்கு வந்து எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு. செகண்ட் வந்துட்டு they follow the universalistic principles in which provision is essential for public service. They are noticeable in all cases of Tamil Nadu. The third பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து functioning comparatively efficient administration. Government involved delivered their services, traditional lines and old fashioned public institution, functioning schools. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷனிங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அது ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது வேணா இருக்கலாம், ஹெல்த் கேர் சென்டர்ஸ். அது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தி ஃபோர்த், ரீலிங் சோஷியல் இன்இக்வாலிட்டி ஹேஸ் பீன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தீஸ் ஷேர்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ். இன் சச் கேஸ் தி ஹிஸ்டாரிக்கல் பர்டன் ஆஃப் தி இன்இக்வாலிட்டி ஹேஸ் பீன் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ். இன்இக்வாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன் கேரளா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், தி பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப், யூனிவர்சல் எலிட்மெண்ட் ஃபார் த்ரூ தி சஸ்டைன்டு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட். சரிங்களா, இது வந்து இன்இக்வாலிட்டி வந்து இல்லாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஈக்குவல் சிட்டிசன்ஷிப். சரிங்களா, ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரேபிட் சோஷியல் ப்ரோக்ரஸ், நாட் ஜஸ்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கன்சர்வேட்டிவ் ஸ்டேட் பாலிசிஸ் பட் ஆல்சோ பீப்புள்ஸ் ஆக்டிவ் இன்வால்மெண்ட். டெமோக்ராட்டிக் பாலிசிஸில் வந்து பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நோ எவிடன்சஸ் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் ஹியூமன் கேப்பபிலிட்டி பட் காஸ்ட் ஆஃப் கன்வென்ஷனல் எக்கனாமிக் சக்ஸஸ் such as the fast economic growth. Tamil Nadu has the highest per capita income and lowest poverty rate வந்து லோவஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா, அதே வந்து கேபிட்டா இன்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. enable states to sustain the consolidate social policies. This is an important example for the complement between the social, economic and public support. சரி பார்க்கலாம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆர்டிகல் 51AG. The Constitution states that it shall be the duty of every citizen of India to protect and improve natural environment, including forest, lakes, rivers, wildlife and comparison of living creatures. சரிங்களா, அது வந்து ஆர்டிகல் வந்து 51AG. The development increases the quality of life. This means that the people will have higher income, better education, better health, and nutrition, less poverty, and more equality of opportunity. ஆக்சுவலி இது ரீக்டாக பார்க்கலாம். ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் செக்டார்ஸ், எல்லா செக்டார்ஸ்லையுமே மேஜர் டெவலப்மெண்ட்டாக. ஃபஸ்ட் வந்து மேஜர் செக்டார் வந்துட்டு இன்க்ளூட் பெர் கேபிட்டல் இன்கம், நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் பவர், அதாவது ஆக்சுவலி அந்த சேம் இப்போ வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுற அந்த சைனா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம இந்தியா இன்கமில் வந்துட்டு சேமாக டேலி ஆகணும். சரிங்களா, the human resources is necessary for the progress. Sustainable development means development should be taken without damaging the environment. அது வந்து டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும். The Wildlife Protection Act 1972 is aimed for wildlife and animals. Thermal power plant emit large quantity of carbon dioxide is harmful for the environment. ஸோ ஃபஸ்ட்டு வந்து